இப்போது நீங்கள் ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இந்த பேரவை சட்டப்பேரவை வரலாற்றில் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 4 முறை 1996ஆம் ஆண்டிலிருந்து அந்த பணியில் இருக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் சபாநாயகராக பொறுப்பேற்றது ஒரு சவாலான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் ஆளுநர் உரை என்பது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளானது என்பதால் டெல்லி அரசியல் தமிழகத்தில் எடுபடுமா என்ற தலைப்பில் நாம் இந்த விவாதத்த அரங்கத்தை தொடங்கியிருக்கிறோம். முதல் கேள்வியாக இப்போது உங்கள் தொகுதிக்கு அருகாமையில் உள்ள அந்த ராதாபுரத்துக்கு அருகில் உள்ள அந்த சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இந்த 9 பேரும் குற்றவாளிகள் என இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டு 30ஆம் தேதி தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்படும் என அந்த நீதிபதி தீர்ப்பு அளித்திருக்கிறார். இது போன்ற அந்த காவல்துறையினரின் அந்த தாக்குதல்கள், அதனால் ஏற்படக்கூடிய மரணங்கள் இது தொடர்ந்து கொண்டே இருப்பது, அது போன்ற வழக்குகளில் இது உச்சபட்ச தண்டனையை நாடு முழுவதும் ஒரு அதிர்ச்சி, சோகம், துயரத்தை ஏற்படுத்தி அந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்கள் முதல்ல எப்படி பார்க்குறீங்க சார்? அதிமுக ஆட்சியில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மிருகத்தனமான காவல்துறையினுடைய தாக்குதல் நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. நீங்கள் இந்த சட்டமன்ற பணிகள் மற்றும் இந்த நிர்வாக நடைமுறைகளில் பல ஆண்டுகள் இந்த மக்கள் போராட்ட களங்களிலும் தொடர்பு உடையவர்கள். இதில் இந்த காவல்துறைகளோட இந்த அடக்குமுறை ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே அந்த பகுதிகளில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் அல்லது விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுபவர்கள், இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படுவதற்கு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? காவல்துறையினரின் மனநிலை மாறுவதற்கான என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்? ஏன்னா ஒரு நீண்ட நெடிய அனுபவம் நீங்கள் இந்த கடந்த அனுபவம் பெற்றவரான கேட்குறேன். இல்லை, அது எல்லா ஆட்சி காலத்திலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அந்த சம்பவங்களுக்கு நடவடிக்கை எப்படி எடுக்கப்படுகிறது என்பதுதான் அதில் மிக முக்கியம். நம்முடைய மாண்புமிகு இன்றைய முதல்வர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் அங்கொன்றும் இங்கொன்றும் சில காவல் நிலையத்தில் நடைபெற்ற இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தில் நல்ல தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. சபாநாயகராக நீங்கள் பணிபுரிந்த அந்த காலகட்டத்தில் இந்த ஆளுநர் உரையை புறக்கணிப்பு என்பது தொடர்ந்து ஒரு 2-3 ஆண்டுகளாகவே அது அந்த தேசிய கீதம் முதலில் இசைக்கப்பட வேண்டும், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் இசைக்கப்பட வேண்டுமா என்ற பிரச்சனையை முன்னிறுத்திய இந்த ஆளுநர் RN ரவி அந்த பிரச்சனையில் தொடர்ந்து இந்த ஆளுநர் உரையை வாசிக்காமல் சென்று விடுகிறார். நீங்கள் இந்த சபாநாயகர் இருக்கும்போது அவர்களிடம் அந்த முதலில் ஆளுநர் உரையை அவரிடம் கொடுத்து அந்த அழைப்புதல் வழங்கும் பொழுது சட்டமன்றத்தில் அவர் உரையாற்ற நீங்கள் அழைக்கும் பொழுது இது போன்று நடைமுறைகள் தமிழகத்தில் இதுதான் நடைமுறை என்பதை அவர்களிடம் விளக்கி இருக்கிறீர்களா? தொடர்ந்து ஏன் அந்த 2-3 ஆண்டுகள் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்ததற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அவர் தொடர்ந்து புறக்கணித்ததற்கு. இல்ல, ஆளுநருக்கு எல்லாமே தெரியும். அவங்களை இயக்குறது மத்திய அரசு. அந்த அரசு RSS சித்தாந்தத்தை கொண்டிருக்கு. அதனால அவங்களுடைய ஒரே நோக்கம் RSS சித்தாந்தம்னா ஜாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ அல்லது சந்தர்ப்பம் கிடைக்கின்ற இடத்திலெல்லாம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தாந்தம். அதுல உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கவங்களும் அதை பயன்படுத்திக் கொள்வாங்க. அதுதான் RN ரவி அவர்களும் சட்டமன்றத்தில் கலகம் ஏற்படுத்துவதற்கு வந்தார்கள். நம்முடைய மாண்புக்கு முதல்வருடைய நல்ல ஆட்சியில் அது நடைபெற முடியாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றது. ஜனநாயகம் வென்றது. அவ்வளவுதான். ஆனால் தொடர்ச்சியாக ஆளுநர் உரை புறக்கணிப்பு ஒரு டெல்லி அரசியலின் ஒரு பகுதியாக இருந்தாலும் தமிழகத்திற்கான அந்த நிதி ஒதுக்கீடு பொறுத்தவரை பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அந்த நிதி ஒதுக்கீடு முழுமையாக இல்லை என்ற குற்றச்சாட்டு தமிழக அரசின் சார்பில் வைக்கப்படுகிறது. ஆனால் மத்திய அரசின் சார்பில் அதற்கு விளக்கம் அளிக்கும் பொழுது நாங்கள் ஒரு 12 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழகத்திற்கான அந்த நிதியை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அந்த மூலதன ஒதுக்கீடு அவ்வளவு ஒதுக்கீடு செய்திருக்கிறோம், உள்கட்டமைப்பும் உள்ள மற்ற திட்டங்களுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார்கள். உண்மையிலேயே நிதி ஒதுக்கீடு என்பது, நிதி பங்கீடு என்பது முறையாக நடைபெறுகிறதா அல்லது இது அரசியல்படுத்தப்படுகிறதா? நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? இந்த கடந்த 5 ஆண்டு காலத்திலே அனைவருக்குமான கல்வி சமக்கர சிக்ஷா அபியானுக்கு 3548 கோடி ரூபாய் தரணும். ஜல் ஜீவன் திட்டம் என்று சொல்லி கிராமப்புறத்தில் உள்ள குடிநீர் வழங்கும் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பங்களிப்பு தொகை 3112 கோடி ரூபாய் தரல. அதுபோல பெரும் வெள்ளம் துயரம் சம்பவங்கள்ல தர வேண்டிய நிவாரண தொகை ஒட்டுமொத்தமாக 97,000 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டு காலத்துல
நம்முடைய தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு தர வேண்டிய பாக்கி இருக்கின்றது. அவற்றை மறைப்பதற்காக அவர்கள் ஒட்டுமொத்தமாக 2004 முதல் 2014 வரை 3 லட்சம் கோடி தான் அவங்க நிதி கொடுத்தாங்க. 2014 இருந்து 2024 வரை இந்த 10 ஆண்டு காலத்துல நாங்க கொடுத்திருக்கக்கூடிய பணம் தமிழக அரசுக்கு 12 லட்சம் கோடி என்று சொல்லி ஒன்றை அடிக்கடி எல்லோருமே இதை சொல்லுவாங்க, இவ்வளவு ரூபா கொடுத்திருக்கோம் அப்படின்ட்டு. நீங்க ஒரு கம்பாரிசன் பார்க்கணும். 2004 இருந்து 14 வரைக்கும் 95 லட்சம், சுமார் 95 லட்சம் கோடி ரூபாய்க்கு தான் ஒன்றிய அரசு பட்ஜெட் போட்டிருக்கு 10 வருஷத்துலயும். இவங்களை எடுத்துக்கிட்டாக்கி கிட்டத்தட்ட 281 லட்சத்துக்கு மேற்பட்ட 281 லட்சம் கோடிக்கு அதிகமான பட்ஜெட் போட்டிருக்காங்க. அப்போ அந்த ஒரு கம்பாரிசனை பார்க்கறதோட மட்டும் இல்லாம நீங்க விலைவாசி உயர்வு, தங்கத்தினுடைய ஒரு சின்ன கம்பாரிசன் பண்ணா எல்லாருக்குமே தெரியும். 2014 தங்கத்தினுடைய விலை 10 கிராம் 25,000 ரூபாய் அப்படின்னு சொன்னா, அதே இது 2024 10 கிராம் 1,57,000 ரூபாய். நீங்க 3 லட்சம் ரூபாய் அங்க இருக்கும்போது 3 லட்சம் கோடி அவங்க தரும்போது தங்கத்தினுடைய விலையும் அதே போல 157 லட்சம் கோடி ரூபாய்க்கு, அதாவது 10 கிராம் 24 கேரட் தங்கம் 1,57,000 ரூபாய். இந்த கம்பாரிசனை நீங்க பார்த்தாலே கிட்டத்தட்ட அவங்க தர வேண்டியது 6 லட்சம் கோடி ரூபாய் பாக்கி இருக்கு அவங்களுக்கு. இந்த ஒப்பீட்டு அளவுல தங்கத்தினுடைய ஒரு விலை அளவுகோலை மட்டும் வச்சு பார்த்தாலே கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய், 18 லட்சம் கோடி ரூபாய் அவங்க தந்திருக்கணும். அதோட ஜிஎஸ்டி மிக அதிகமாக கொடுக்கிற மாநிலத்துல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அதனால அவங்க தர வேண்டிய நிதியையும் தரல, மற்ற மாநிலங்களுக்கு கொடுப்பது போன்று சிறப்பு நிதி நமக்கு தருவதை ஒட்டுமொத்தமாக நிறுத்திவிட்டார்கள். மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இது.